ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 7ஆம் அதிபதி. அவர் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு வருகின்ற ஜூன் மாதம் 7ஆம் தேதி பயிற்சியாகிறார். அவர் பார்த்திங்கன்னா அடுத்த 42 நாட்கள், அதாவது ஜூலை மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் அந்த ராசியிலேருந்து உங்களுக்கு யோக பலனை தரப்போகிறார். ஒரு இடம் வாங்கிடணும், ஒரு வீடு வாங்கிடணும், ஒரு கார் வாங்கிடணும், ஒரு 2 வீலர் வாங்கிடணும் அப்படின்ற எண்ணங்கள் எல்லா மனிதருக்கும் இருக்குது. அதில் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள். நம்மளுக்கு வரவு கண்டிப்பாக வேணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள். அந்த ரிஷபராசி என்பதற்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வீடு வண்டி வாகன யோகத்தை அடுத்த 42 நாட்களில் கொடுக்க போகிறார். ஒரு இடம் வாங்கி விற்க முடியாமல் ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருப்பீங்க, இல்லை இடத்துல ஏதாவது தொந்தரவு இருக்கலாம், இல்லை அந்த இடம் வாங்கினதுலேருந்து கடனுடைய அளவு அதிகமாகி வேலையில் பிரச்சனை இருக்கலாம், தொழிலில் பிரச்சனை, அதனால் இடத்த விற்கணும்னு நினைக்கும் போது விற்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த மாதிரி உள்ளவர்கள் இந்த காலகட்டத்தில் இடம் சம்பந்தமான விற்பனை செய்யக்கூடிய அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறார். உலகெங்கும் வாழும் தமிழ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு முக்கியமான செவ்வாய் பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் 12 ராசி அன்பர்களுக்கும். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் ஒரு ஜாதகத்தில் பலமாக இருக்கும் பொழுது வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்களை அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. காரணம் என்னென்னா, இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் காலபுருஷனுக்கு லக்னாதிபதி. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு முயற்சி செய்கிறீங்க, அந்த முயற்சி வெற்றி அடையுது அப்படின்னா அதற்கு மிக மிக முக்கிய காரணமாக செவ்வாய் பங்கு இருக்கும். ஏன்னா வாழ்க்கையில் எல்லாருக்குமே முயற்சி பண்ணுறாங்க, யாராவது முயற்சி பண்ணாதவங்க யாராவது இருக்காங்களா? கிடையவே கிடையாது. எல்லா முயற்சியும் வெற்றியிடவே முடியுதா அப்படின்னு பார்க்கும்போது அது நிறைய பேருக்கு சாத்தியம் இல்லாமல் இருக்குது. அதற்கு மிக மிக முக்கிய காரணமாக வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரே நாயகன் நவகிரகத்தில் யாருன்னு கேட்டால் இந்த செவ்வாய் பகவான் தான். அந்த செவ்வாய் பகவான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு ராசிலையும் பயிற்சி ஆகிறாரு. அப்போ அந்த பயிற்சி பலன் தகுந்தால் போல் உங்களுடைய முயற்சிகள் இருக்கும். அதே போல் அதில் ஏற்படக்கூடிய வெற்றி தோல்விகள் கண்டிப்பாக இந்த செவ்வாயினால தான் நிர்ணயிக்கப்படுது. அப்போ வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் அடைவதற்கு, அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா தொழிலில், வேலையில், அதேமாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்களில், அதேமாதிரி ஒரு குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த செவ்வாயின்ற ஒரு கிரகம் மிக மிக முக்கியம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆணுக்கு உயிரணுக்கள் நல்லா இருக்கணும். அப்போ அதற்கு முக்கிய காரணமாக செவ்வாய் வகிக்கிறார். அதே போல் ஒரு பெண்ணுக்கு அந்த குழந்தை நல்லா வளர்ந்து வெளியில் வரக்கூடிய காலகட்டத்தில் நல்லபடியாக வெளில வரணும் அப்படின்னும் போது பார்க்கும்போது அங்கேயும் செவ்வாய் முக்கியத்துவம் இருக்கிறார். அதே போல் ஒரு முயற்சி, அது மட்டும் இல்லாமல் ஒரு வேலைக்கு போகிறீங்க, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க. ஒரு இன்டர்வியூன்னும் போது ஒரு போட்டி இருக்கும், ஒரு 10 பேர் அட்டன் பண்ணுவாங்க, நீங்களும் அட்டன் பண்ணுவீங்க. அப்போ அதில் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய கிரகமாக செவ்வாய் இருக்குது. அதே போல் தொழிலில் ஒரு சிறந்த விற்பனராக இருக்கணும், ஒரு பொருளை நீங்கள் நல்லா மார்க்கெட் பண்ணணும், உங்களால் மார்க்கெட் பண்ண முடியுது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கண்டிப்பாக செவ்வாய் பலமாக இருந்தால் தான் அந்த பொருளை உங்களால் மார்க்கெட் பண்ண முடியும். ஆஃபீஸில் உயர் பதவி உயர் அந்தஸ்து வர்றதுக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஒரு ஆளுமை திறன் மிக்க மனிதராக இருக்கணும். அப்போ அங்கேயும் இந்த செவ்வாயோட முக்கியத்துவம் அதிகமாகுது. இது மாதிரி எல்லா வகையிலும் வாழ்க்கையில் அந்த செவ்வாய் முக்கியமாக இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு லக்னாதிபதியாக செவ்வாய் வருகிறார். அதனால் இந்த செவ்வாயுடைய பயிற்சி பலன்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரிஷப ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 7ஆம் அதிபதி. அவர் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு வருகின்ற ஜூன் மாதம் 7ஆம் தேதி பயிற்சியாகிறார். அவர் பார்த்திங்கன்னா அடுத்த 42 நாட்கள், அதாவது ஜூலை மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் அந்த ராசியிலிருந்து உங்களுக்கு யோக பலனை தரப்போகிறார். இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியது ரிஷப ராசி என்பவர்களுக்கு கேந்திர ஸ்தானத்தில் பயிற்சி ஆகிறார். இந்த கேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா எண்ணற்ற வாழ்க்கையில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய இடம். முதல்ல அது தெரிஞ்சுங்க முதல்ல. அப்போ அந்த கேந்திர ஸ்தானத்தில் அந்த செவ்வாய் பயணிக்கும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா முக்கியமான பலவிதமான நன்மைகள் கொடுப்பார். ஏன்னா வாழ்க்கையில் நிறைய பேருக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு இருக்க இடம் வேணும், ஒரு இடம் வாங்கிடணும், ஒரு வீடு வாங்கிடணும், ஒரு கார் வாங்கிடணும், ஒரு 2 வீலர் வாங்கிடணும் அப்படின்ற எண்ணங்கள் எல்லா மனிதருக்கும் இருக்குது. அதில் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷப ராசி என்பர்கள். இந்த ரிஷப ராசி என்பர்கள் என்னென்னா
நல்ல வண்டி, வீடு, வாகனம் எல்லாம் இருக்கணும். குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும். அவங்க சந்தோஷமாக இருந்தால் நானும் சந்தோஷமாக இருப்பேன். எவ்வளோ வேணால் உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கேன். ஆனால் அதற்கான நம்மளுக்கு வரவு கண்டிப்பாக வேணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள். அந்த ரிஷபராசி என்பதற்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வீடு, வண்டி, வாகன யோகத்தை அடுத்த 42 நாட்களில் கொடுக்க போகிறார். யாரெல்லாம் ரிஷபராசியோ கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த 42 நாளில் உங்களுக்கு அந்த வீடு வாங்கிறதுக்கான அமைப்பு கண்டிப்பாக உண்டு. இடம் வாங்கிறதுக்கான அமைப்பு உண்டு. வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான அமைப்பு உண்டு. முக்கியமாக நிறைய ரிஷபராசி என்பதில் இடத்துல லாக் ஆகிருப்பீங்க. ஒரு இடம் வாங்கி விற்க முடியாமல் ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருப்பீங்க. இல்லை இடத்துல ஏதாவது தொந்தரவு இருக்கலாம். இல்லை அந்த இடம் வாங்கினதுலேருந்து கடனுடைய அளவு அதிகமாகி வேலையில் பிரச்சனை இருக்கலாம், தொழிலில் பிரச்சனை. அதனால் இடத்த விற்கணும்னு நினைக்கும் போது விற்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த மாதிரி உள்ளவர்கள் இந்த காலகட்டத்தில் இடம் சம்பந்தமான விற்பனை செய்யக்கூடிய அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறார். அதற்கான முயற்சிகளை இந்த ரிஷபராசி என்பது கண்டிப்பாக செய்யலாம். அதே போல் செவ்வாயுடைய பார்வை, செவ்வாய் பார்த்திங்கன்னா ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறார் 4ஆம் பார்வையாக. அந்த 7ஆம் இடம் சொல்லக்கூடியது கலத்திரஸ்தானம். ரிஷபராசி என்பவர்களுக்கு நிறைய பரிகாரம் பண்ணிட்டேன், கோவிலுக்குள்ளெல்லாம் போயிட்டேன், எல்லாம் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் யோகம் நடைபெறக்கூடிய காலகட்டம். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு என்னென்னா, அம்மா அப்பா கூட பிறந்தவங்களால் வாழ்க்கையில் மனைவியை கணவனை இழக்கக்கூடிய ஒரு அமைப்பு எப்போவுமே உண்டு. அதனால் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அம்மா அப்பா கூட பிறந்தவங்களை யாரையும் கூப்பிடாமல் நீங்களாக ஒரு முயற்சி எடுப்பது சிறப்பு. அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அது கல்யாணம் பார்க்குற விஷயத்துலேருந்து இல்லை கல்யாணம் பிரச்சனை விஷயத்துலேருந்து தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பை அந்த விஷயங்கள் கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் அம்மா அப்பா கொஞ்சம் அவங்கள முடிவு பண்ண சொல்லுங்கள். உங்கள் பசங்களுக்கு தெரியும் என்ன வேணும் அப்படின்றது. அதனாலையுமே டிலே ஆகிட்டுருக்கு. நீங்கள் யாராவது இது மாதிரி உண்மை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக அது மாதிரி தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் அவங்கள கேட்காம நீங்கள் ஏதாவது முடிவுகள் எடுக்கும்போது அது வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும். அது திருமணம் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது ரிஷபராசி என்பவர்களுக்கு. தயவுசெய்து நீங்களாக ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அது நல்லதோ கெட்டதோ, ஒன்று பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலை தான் பிரிஞ்சு போங்க, தப்பு கிடையாது. இல்லை நான் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன், நீங்கள் அது சோலோவாக முடிவு எடுத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பயிற்சி மூலமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் இந்த செவ்வாய் 4ஆம் இடத்துல இருந்து 7ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்க்கும். இந்த 10ஆம் இடம் சொல்லக்கூடியது தொழில் ஸ்தானம். அந்த தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தொழிலில் உறுதியாக அடுத்த 42 நாட்களில் வெற்றி வாய்ப்பு உண்டு. என்ன சார் அப்போ 42 நாளில் ஏதாவது நான் வெற்றி வாய்ப்பு இருக்குன்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கலாம். இந்த 42 நாட்களுக்குள்ளே நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் உறுதியாக உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். அதன் மூலமாக நீண்ட நாள் பலனை அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எப்பவுமே கோச்சாரத்தில் ஒரு கிரகம் வருது அப்படின்னா அந்த காலகட்டத்தில் கொடுக்கக்கூடிய பலன் மட்டும் கிடையாது, அது தொடரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அப்போ அதற்கான முயற்சிகளை செய்யலாம். தொழிலில் யாருக்கு கடன் பிரச்சனை இருக்கோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்த தொழிலில் கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நேரம். உட்காந்து யோசிங்க, என்ன எதனால் பிரச்சனை, எதனால் நம்மளுக்கு இந்த தொல்லைகள் இருக்குது. அப்போ அந்த தொல்லைகளிலிருந்து தீர்வை கொடுக்கக்கூடிய நேரம், கடன் பிரச்சனையிலேருந்து விடுதலையை கொடுக்கக்கூடிய நேரம், முக்கியமாக பொருளாதார வரவுகளை கொடுக்கக்கூடிய நேரம். அப்போ பணம் வர்றதுக்கு என்ன வழி, முதல்ல செலவை குறைக்கிறதுக்கு என்ன வழி, அதே மாதிரி பணத்தை எந்தெந்த வகையில் நம்ம வெளியிலேருந்து கொண்டு வர முடியும் அப்படின்ற யோசிக்கக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த செவ்வாய் பயிற்சி இருக்க போது. முக்கியமாக 8ஆம் பார்வையாக 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு. ரொம்ப விசேஷமான அமைப்பு. எப்பவுமே இந்த கேந்திரத்தில் வரக்கூடிய செவ்வாய் இது மாதிரி 7, 10, 11ஆம் இடத்தை பார்ப்பது மிக மிக சிறப்பு. அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய தொழிலில் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்க, மெடிக்கலில் இருக்கவங்க, சாஃப்ட்வேரில் இருக்கவங்க, முக்கியமாக பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஜினியரிங் சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கும் ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம் எதுன்னு கேட்டால் அந்த செவ்வாய் பகவான் தான். அப்போ அந்த செவ்வாய் நல்ல பலமாக இருக்கும்பொழுது நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் உங்கள் வாழ்க்கையில் அந்த தொழிலில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. அதற்கான முயற்சிகளை தொழில் செய்யக்கூடியவர் செய்யலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வேலை செய்யக்கூடிய நபர்கள். இந்த ரிஷபராசிக்கு என்னென்னா சம்பளம் சரியாக இல்லை, இன்க்ரிமெண்ட் இல்லை அப்படின்னா வேலையை விட்டுருவீங்க. அதான் பிரச்சனையே. அப்போ அந்த வேலையை விடும்போது உங்களுக்கு நேரம் சரியில்லை வச்சுக்கோங்க. நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு என்னென்னா அந்த ராகு திசை மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்துரும். அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. யாரெல்லாம் ராகு திசை சந்திக்கிறீங்களோ, முக்கியமாக அதே மாதிரி குரு திசை சந்திக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை இழப்பு உறுதியாக உண்டு.
அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், வேலையை விடாமல் செய்கிறது நல்லது. இல்லை சார் நான் எங்கே சார் வேலையை விட்டேன், வேலையை விட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அப்படி தான் சொல்லுவீங்க. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா நீங்களாம் ஒரு வேலையை எடுத்துரிஞ்சு விட மாட்டீங்க. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது விட வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும். அதனால் நிறைய பிரச்சனைகள், லோன் கட்ட முடியல, ஹவுசிங் லோன் பார்க்க முடியல, இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனையை சந்திக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள். அவங்கெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தை கரெக்டாக கேபிட்டலைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உறுதியாக உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த வேலையும் பார்த்தீங்கன்னா நல்ல நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளம், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அந்த செவ்வாய் கேந்திரத்தில் இருக்கும்போது என்ன பண்ணலாம்னா எல்லாருமே ரிஷபராசி என்பது எல்லாருமே என்ன பண்ணலாம், முருகப்பெருமான அடுத்த 42 நாட்கள் பிரார்த்தனை பண்ணுங்க. நீங்கள் கந்தசஷ்டி கவசம் சொல்லுங்கள். வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை அடையக்கூடிய அமைப்பு எல்லாருக்குமே உண்டு. அது வேலையில் இருக்கீங்க, வேலையில் இல்லை, தொழில் பண்ணுறீங்க, தொழில் பண்ணல, நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க, யாராக இருந்தாலும் சரி இந்த கந்தசஷ்டி கவசத்தை சொல்ல சொல்ல கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைவதற்கான வாய்ப்பு உண்டு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பூமி லாபத்தை கொடுப்பார். அந்த பூமி விற்கிறது, பூமி வாங்குறதெல்லாம் கண்டிப்பாக செய்யலாம். அதே மாதிரி முக்கியமாக இந்த செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வெளிநாடு வாய்ப்புகளில், வெளிநாட்டில் நிறைய பேருக்கு பிஆர் கிடைக்கல, சில பேருக்குலாம் வெளிநாடுக்கு முயற்சி பண்ணி நான் வந்துட்டேன், அங்கே இப்போ மாட்டிகிட்டு இருக்கேன், அங்கே வேலை இல்லாமல் இருக்குது, வேறு கண்ட்ரிக்கு ஏதாவது ட்ரை பண்ணலான்னா கிடைக்காம இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வேறு நாடு செல்வதற்கு இல்லை அங்கேயே அதர் ஸ்டேட்டில் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பை இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுப்பார். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, இல்லை வெளிநாட்டில் படித்து முடிச்சிட்டேன் சார் இப்போ வேலை இல்லாமல் இருக்கேன் சார், வீசா முடிய போகுது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்களே. உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்குது, ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் தசை நடக்குது, அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி பிடிஎஃப்பில் வேணும் அப்படின்னா 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதிடணும்னு கேட்குறாங்க, நோட்லேயும் எழுதி தரோம். அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள்லேருந்து ஒரு கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எப்படி பலன் பார்க்குறது, அதே மாதிரி திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது, முகூர்த்தம் நிர்ணயம் எப்படி பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம் கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். இது நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறோம், ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.